தீராத கடன் தொல்லையில் தவிப்பவர்களும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் தவிப்பவர்களும் அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து முன்னோர்களை வழிபட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. சூடான சாதம் எடுத்துக்கோங்க. பச்சரிசி சாதமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்துக்கலாம். எச்சில் படாத சாதமா இருக்கணும். அதுல கருப்பு எள்ளுல பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளே நீங்க கேளுங்க, அது நல்ல டார்க் கருப்பு நிறமா இருக்கும். அந்த கருப்பு எள்ளை சிறிதளவு சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி 1 அல்லது 3 அல்லது 5, 7, 9ன்னு எந்த அளவுல ஒற்றைப்படையில மொத்தம் நீங்க எந்த அளவுல சாதம் எடுத்திருக்கீங்களோ அதை ஒற்றைப்படையில பிரித்து வைத்து சிறு சிறு உருண்டைகளாக ஆக்கிக்கோங்க. இந்த உருண்டைகளை நீங்க காகத்திற்கு உணவா வைக்கலாம். இல்ல அப்படின்னா கொண்டுட்டு போய் ஓடுற நீர்ல போட்டுட்டு வரலாம். தர்ப்பணம் கொடுத்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். ஒவ்வொரு அமாவாசையுமே இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நீடிக்கும். இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க.